வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று ராஜினாமா செய்ய போகிறாரா? சமூக வலைதளங்களில் வைரலாக பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு பக்கம் அதிமுக மெகா கூட்டணியே சொன்னபடி அமைத்துவிட்டது. முக்கியமாக பிற கட்சிகள் அதிமுகவில் வருவதை விட அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டாலே மெகா கூட்டணிதான் என்பதற்கேற்ப தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேச ஆரம்பித்தார்கள். முதற்கட்டமாக அதிமுகவில் டிடிவி தினகரன் தற்பொழுது இணைந்துள்ளார். அடுத்து சசிகலா, ஓபிஎஸ் எப்படியும் அதிமுகவின் தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள். பாஜக அதை முடித்து வைத்துவிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரவுள்ள நிலையில் ஒட்டுமொத்த திமுகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. ஏனென்றால் திமுகவின் கூட்டணி உறுதி செய்யப்படவில்லை. 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் கூட்டணி ஒப்பந்தம் தற்பொழுது தொடர்கிறதா என்ற சந்தேகமும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். சரியான தொகுதிகளது பங்கீடு எண்ணிக்கை குறைவாக இருந்தால் கூட்டணியில் இருந்து விலகுவதாக காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகளும் தெரிவித்தது. மேலும் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் அச்சத்தில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டசபை தேர்தலில் எங்கே தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து விடுவோமோ என்ற அச்சமும் கோபாலபுரத்தில் வந்துவிட்டது. நாட்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. 3 மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சரியான கூட்டணி, வெற்றி வாய்ப்பிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தாமதமாக திமுகவில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னமும் தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. இதனால் தமிழகத்தில் தொண்டர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் விசில் சின்னத்தை ஒரே நாளிலேயே கொண்டு சென்று விட்டார்கள். விஜய் என்றால் அது விசில்தான் என்று கொண்டு சென்று விட்டார்கள். எளிமையாக ஒரு கட்சியின் சின்னம் மக்கள் மத்தியில் சென்றுவிட்டாலே போதும், ஓட்டுக்கள் செலுத்தும் பொழுது மக்கள் குழப்பமடையாமல் இருப்பார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழலில்தான் தற்பொழுது விஜய் அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது. அதிமுகவின் வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது. திமுகவின் வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருப்பதன் காரணமாக என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். எங்கே தனது எம்எல்ஏ பதவியும் முதல்வர் பதவியும் ராஜினாமா செய்யக்கூடிய சூழல் உருவாகிவிடுமோ என்ற அச்சத்தில் இருப்பதாக சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஸ்டாலின் ராஜினாமா செய்யலாமா அல்லது 2வது முறை அவரை முதல்வராக இருக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.